ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது ஐடிவி இன் பல்போ பல்பு அண்ட் பல்போ பல்ப் ஷோக்காக வந்து நம்ம நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம் அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மக்களை வந்து நம்ம மீட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலே ஒரு சென்ட்ரான இடம். அண்ட் இந்த இடம் தெரியாத காதலர்கள் இருக்க முடியாது. இந்த இடம் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் புதுசாக கல்யாணம் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஆனால் ஒரு சில நாளுக்கு அப்புறம் இங்கே வரதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பே கிடச்சிருக்காது. அப்படி என்ன இடத்துலப்பா நீங்கள் இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புரஷவாக்கமில் அபிராமி மால். ஸோ இந்த மாலில் தான் இருக்கும். நீங்கள் நிறைய தேட்டர்ஸ் இருக்குது, நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே என்ன இன்றைக்கி நம்ம வந்து பல்போ பல்ப் ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் வழக்கம் போல வித்தியாசமாக நிறைய கேள்விகள் வச்சுருக்கோம். அண்ட் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம மக்கள் எப்படி விகாரமாக பதில் சொல்கிறாங்கன்றதை வாங்க பார்க்கலாம். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு தி ஷோ. இந்த ஷோ பல்போ பல்பு. தொட்டு ஆப்ரேஷன். हाँ, ये शो को कभी मिस मत करना, इसमें बहुत अच्छे अच्छे कार्यक्रम दिखाते हैं. ஸோ நம்ம சொல்ல பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் 2 அழகான பெண்கள் அப்படின்னு தான் உங்களை இன்ட்ரோ கொடுக்கணும். அண்டு வேறு எதுவும் கொடுத்தோன்னா இந்த பொண்ணு கோச்சிக்கும் போல இருக்குது. நீயா படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். எழிலரசி. எழிலரசி என்ன பண்ணுறீங்க? எழிலரசி பிடெக் ஐடி. பிடெக் ஐடி படிக்கிறீங்களா? ஓகே. எழிலரசி நல்லா படிக்கிற மாதிரி ஒரு பொண்ணா இல்லை லைட்டாக மக்கு தானே? நார்மலா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாமா எழிலரசியா? ஓகே எழிலரசி. அண்ட் படித்து முடிச்சுட்டு நான் இதான் வரணும்ப்பா, அண்ட் இதான் என்னோட கோல் அப்படின்னா எந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன்? பெருசா இந்த கோல்லாம் இல்ல. உன்னெல்லாம் அடிக்க கூடாது, கொல்லணும். வீட்டில் அனுப்பிச்சு விட்டாங்க, நானும் போயிட்டு இருக்கேன். அந்த பையன் என்ன காலேஜ் நிற்கிறானோ அன்னைக்கு நானும் நின்றுவேன். அதானம்மா? எந்த பையன்? அது உங்களுக்கு கிட்ட தானே தெரியும். எந்த பையன்? எந்த பையனும் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, நாட்டுல ஜனத்தொகை கம்மியாகிடும்ல. சரி ஓகே. உங்க பேருமா? சங்கீதா. சங்கீதா என்ன பண்றீங்க? பிடெக் ஐடி செகண்ட் இயர். ஐயோ, அதுல தப்பே இல்ல. இசையில் எதுவும் ஆர்வம் இருக்கா? இருக்கு, ஆனா நீங்களா கேட்க முடியாது. ஓ, இதான் வெக்கமா? பேசாம புக்கு போட்டு வித்துரு. இல்ல இல்ல, பேரு சங்கீதான்னு வச்சிருக்கீங்க, இல்ல இசையில் எதுவும் ஆர்வம் இருக்கு? இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. எப்பயாவது வீட்டில் தனியாக இருக்கும்போது பாடல்கள்லாம் பாடின பழக்கம்லாம் இருக்கா? கண்டிப்பா நீங்க ஒரு பாட்டு. ஐயோ, பாத்ரூம் சிங்கர், நீ மால் சிங்கர் ஆகும் ஒரு பாட்டு பாட்டு. இல்லங்க, கோல்ட் வேற. ஐடி செகண்ட் இயர். ஐடி செகண்ட். ஒரே கிளாஸ். ஒரே கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் லீவா இல்ல? நாங்க மட்டும் போட்டோம். ஆனா கேரக்டர் சரியில்லை மச்சான். எவ்வளவு உண்மையா இருக்கு இந்த பொண்ணு. இந்த பொண்ணு தான் இருக்கே நீயா கண்ணை வச்சு நம்மளே ஏமாத்துது. நல்லா கலரா டீசெண்டா இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? இந்த பொண்ணு வெரி குட் கேர்லா இருக்கு. ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒன்று, ரொம்ப ஈஸியான கேள்வியாக தான் இருக்கும். அந்த கேள்வி கேட்ப அதுக்குண்டான அர்த்தம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இது வந்து எப்படின்னா ஒரு பழமொழி. பழையமொழிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே வர ஒரே காரணத்துக்காக அண்ட் இது திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு பழமொழி. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தம் இதுக்கு இதாக தான் அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பயந்தெல்லாம் சொல்ல தேவையில்ல, எது வேணாலும் சொல்லலாம். அந்த பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? செருப்ப கைட்டு அடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிடு, தத்துவெல்லாம் பேசிட்டு போடா. அது ஆம்பளைங்கள தானே கேட்கணும். இது நீங்க அவங்க தான் பொண்ணுங்களை கேவலமா பேசுறாங்க. இல்லடா, அது அநியாய அக்கிரமா இருக்கு. எப்படி சொல்லிட்டேன், பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் இல்லாம ஆண்களோட வாழ்வு முடிவுமே வச்சுருது, அதெல்லாம் அடையாது அப்படி இருக்கும். நீங்க இப்படி சொல்லலாமா? பெண் புத்தி பின் புத்தினா என்ன ரீசனா இருக்கும்? மேபி அவங்க சில வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணுங்க ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க, அதுக்காக சொல்றாங்களா? இல்லங்க, ஏதோ மோட்டிவ் சண்டை போடும். அதனால இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட இதுதான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க வேற எதுக்காவது என்னது நம்மள அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. தலைமையில சொல்லும் போது ஒரே ஒரு ரிங் வாங்கி கொடுன்னு கேட்டு அங்க போயிட்டு வயிறு ஒட்டியான வாங்கி போட்டுக்கிறது அப்படி கூட இருக்கும் இல்ல? இருக்கலாம். பொண்டாட்டி விட நீ மோசமா போல் இருக்க. சில பெண்கள் அப்படி இருக்கும். இப்ப நீங்க அதே மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும் வீட்டுல? சேட்டை இல்ல அதான் பாட்டாது. இந்த பொண்ணு கரெக்டாக பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பெண் புத்தி பின் புத்தின்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியல. கஷ்டம் தேவையாது. அது கரெக்டு தான். அதாவது ஹலோ இல்லை நான் எதுவுமே சொல்லியேம்மா. அதாவது இது வந்து பெண்கள் பற்றின ஒரு கேள்வி அப்படின்றதுனால அதனால தான் இவங்கள்ட்ட கேட்டேன் நான். அதனால கரெக்டாக சொல்லுவாங்க பாருங்க. நான் சொல்லுமா இல்லை நம்ப மாட்டாங்க. மேபி பின்னாடி பேசுறனால. என்னங்க நீங்க அது இதுன்னு எதை பேசிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் முன்னாடி பேசாம பின்னாடி சில பேர்லாம் பேசுறாங்கல்ல, நாங்க இல்ல அது மாதிரி சில பேர். நான் பெண்கள் என்னங்க பொதுவான சொல்லுமா நீ சொல்லுமா. சொல்லி முடிச்சிட்டேன். குடும்ப
அதான் பின்னாடி போய் பேசுறவங்க பெண்கள் அப்படின்றீங்க. சில பேர் பேசுறாங்க, அப்படி சொல்றதுனால நீங்க அப்படி சொல்றீங்க. சில பேர் தான் அப்படி இருக்காங்க, நாங்களாம் அப்படிலாம் இல்ல. அதான் நாங்களாம் வெரி டீசன்ட் ஃபேமிலி கம்மிங் ஃப்ரம் எது நுங்கம்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கம் இல்லையே, உண்டா ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போக போல இருக்குமா அந்த பொண்ணு. சரி ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஒரு டங் ட்விஸ்டர். ஓகேங்களா, ஒரு வாக்கியம் பண்ண சொல்லுவோம். அந்த வாக்கியத்தை வந்து நீங்கள் அப்படியே திருப்பி சொல்லணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 2 தடவை சொல்லணும், ஸ்பீடாக சொல்லணும். சும்மா நிறுத்தி வேர்ட் பை வேர்ட்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா, லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் 4 ஈரல். ஆவா, லாரி நிறையா ஈரல், அதில் 4 ஈரல் 4 ஈரல். லாரி நிறைய ஈரல், அதுல 4 ஈரல் 4 ஈரல். நாயத்துக்கிட்டு போச்சா வாங்க மிச்சதுல கலாய்க்கிறது போட்டு வந்து அந்த பொண்ணு சொல்லும். அந்த பொண்ணு சொல்லிட்டோம், நீ சொல்லுமா முதல்ல. வரல, வேற ஏதாவது ஈஸியா சொல்லுங்க. ஈஸியாவா? உங்க பேர் என்ன? எழிலரசி. எழிலரசி சொல்லுங்க. எழிலரசி 4 தடவை எழிலரசின்னு சொல்லுங்க. தொடர்ந்து 4 தடவை ஸ்பீடா சொல்லணும். எழிலரசி 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 எழிலரசி. வா தெய்வம் போமா நீ. நீங்கள் சொல்லுங்கள், அதே தான் ஒரு டங் ட்விஸ்டர். ஒரு வாக்கியத்தை வந்து நீங்கள் அப்படியே நான் திருப்பி சொல்லணும். ஓகேங்களா, லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் 4 ஈரல். லாரி நிறைய ஈரல் 4, ஐயோ மறந்துட்டேன். கட்டமா சொன்னேன். லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் 4 ஈரல். லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் 4 ஈரல். லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் 4 ஈரல். ஆறிடுச்சு, அநியாயத்துக்கு நாறிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் தான் ஆட்டோ டிரைவர். ஓகேங்களா, நான் வந்து உங்கள் ஆட்டோவில் ஏற ஒரு கஸ்டமர். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட எப்படியாவது பேசி என் குடும்ப கஷ்டத்தை சொல்கிறீங்களோ இல்லை என்ன சொல்கிறீங்களோ, மீட்டருக்கு மேலே 10 ரூபாய் என்கிட்ட நீங்கள் வாங்கியே ஆகணும். ஓகேங்களா, நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம், பேசி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, கரெக்டாக வந்து 1 மினிட் டைம், அதுக்குள்ளே நீங்கள் என்கிட்ட 10 ரூபாய் வாங்கினோம். அப்படி நீங்கள் கரெக்டாக இப்போ பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ப்ரைஸ் இருக்குது. சீரியஸ்லி ஓகேவா? அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆட்டோ எவ்வளோப்பா வந்தது? எவ்வளோப்பா வந்ததா? வந்து இறக்கி விட்றீங்க. எவ்வளோ வந்தது? 50 ரூபாய். 50 ரூபாவா? சரிந்தா 50 ரூபா. ஐயோ என்னங்க 50 ரூபாயோடய நிறுத்திக்கிட்டீங்க. 50 ரூபா தானேப்பா வந்திருக்கு, அப்போ 50 ரூபா தானே கொடுக்க முடியும். என்னப்பா அவள் தானா? என்னப்பா அவள் தானா? அவள் தானேப்பா வண்டி ஓட்டுறீங்க. மீட்டருக்கு மேலே 10 ரூபா தானே கூட்டு வந்தேன். மீட்டருக்கு மேலே 10 ரூபாய் போட்டு கொடுப்பா. சிரிச்சாலும் தந்துருவேன்னு நினைக்கிறியா? வரமாட்டேன். காலில் விழுந்தா தருவியா? இந்தாம்மா 10 ரூபா. நல்லா வருமா போமா. பாவம் அந்த பொண்ணு ரொம்ப இறங்கிடுச்சு. அதுக்கு மேலே அந்த பண்ணிட்டு பேசவே முடியாது மனுஷன். கால் தான் தெரிவிக்கலாம் அப்படியே. அவனுக்கு கூட 50 ரூபா தரேன். ஓகே, இப்போ ஸோ இப்போ அதே கான்செப்ட் தான் உங்களுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆட்டோ டிரைவர், நான் வந்து உங்கள் ஆட்டோவில் ஏறுற ஒரு பேசஞ்சர். ஓகேங்களா, நீங்கள் எப்படியாவது பேசி என்கிட்டேருந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிடணும். உங்கள் டேலண்ட் இருந்தால் 50 ரூபா கூட எக்ஸ்ட்ரா வாங்கலாம் அந்த பொண்ணு மாதிரி. ஆனால் அதே நீங்கள் டிட்டோவாக காப்பி அடிக்கக்கூடாது. ஓகேங்களா, அந்த பொண்ணு காலில் விழுறேன்னு சொல்லிச்சு, உழவே இல்லை. உழாம எப்படி கொடுத்தீங்க? நான் சொல்லலை இந்த பொண்ணை நம்பி வெளில வராத அப்படின்னு. இனிமேல் இந்த பொண்ணை நம்பி வெளில வராது, உன்னை எந்த இடத்துலையும் மாட்டிவிட்டு ஓடி போயிடும். சரி சொல்லுமா, எவ்வளோப்பா ஆச்சு? 40 ரூபாய் ஆச்சு. 40 ரூபா ஆச்சு. இந்தாப்பா 40 ரூபா, கிளம்பு. கிளம்பா? 40 ரூபாய்னா 40 ரூபாய் தான் கொடுப்பீங்களா? 40 ரூபாய் கேட்டால் 40 ரூபாய் தான் கொடுப்பாங்க. சரி 50 ரூபாய் கொடுங்க. இந்த மாதிரிலாம் பேசினா இந்த ஏரியா எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். மிரட்டுற 50 ரூபா தர முடியாது. 40 ரூபா தானே மீட்டரே காட்டுது. அது என்ன? இல்ல அது ஓடல. அது 10 நிமிஷம் நான் வெயிட்டிங் சார்ஜ்லாம் போட்டல, அது 50 ரூபாய். எங்கேயுமே வெயிட் பண்ணவே இல்லையே நீ. இல்ல நம்ம சிக்னல்ல வெயிட் பண்ணோம்ல. ஓ, அப்ப சிக்னல் வெயிட்டிங்ல காசு கேப்பீங்க? ஆமா. இது வீல் ஒண்ணுச்சு, அதுக்கு காசு கேளு. அதுக்கு காசு கேளு. கொடுக்கலாமே. பகல் கொள்ளையா இருக்குது. 40 ரூபா வாங்கிட்டு எத்த காலி பண்ணு. அதெல்லாம் இல்ல, 50 ரூபாய் கொடுத்தா தான் நீங்க இறங்கணும், இல்ல இறங்க கூடாது. இறங்க கூடாதா? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி மாட்டி விட்டுரு. சொல்லிக்கோங்க. போன்ல பேலன்ஸ் இருக்கா? போன்ல பேலன்ஸ் உனக்கு எப்படியா தெரியும்? நான் பார்த்தேனே. மிஸ் கால்ல தானே கொடுத்து நிந்தீங்க. அது என் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுப்பேன். சரி கொடுக்குறீங்க. அதெல்லாம் தெரியாது. 50 ரூபாய் கொடுத்தா இறங்குங்க, இல்ல இறங்காதீங்க. இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன். 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்கார பையன். சரி, அப்ப என்ன கொண்டு போய் பக்கத்து வீட்லயும் விட்டுரு. என்ன கொண்டு போய் எங்க 2வது வைஃப் இருக்கு, அது வீட்டுல விட்டுரு. 2வது வைஃபா? சரி வாங்க. அவங்க கொடுப்பாங்களா? அவங்க கொடுப்பாங்க. முதல்ல கல்தாமட்டையில கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. சரி சரி. 10 ரூபாய் கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? சரி பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு காமிங்க, நானே வேணா எடுத்துக்கிறேன். அம்மன் சொல்லி இல்ல, வேணா கையோடு பார்த்துட்டு நீ வேணா 10 ரூபா வச்சு விட்டு வேணா போ. சரி விடுங்க, என்ன விட்டுருங்க. பாவம் அந்த பொண்ணு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அண்ட் இன்னைக்கு இந்த 2 பொண்ணில் வந்து யார் ரொம்ப அற்புதமாக பேசி, இந்த பொண்ணு ஆரம்பத்துலேருந்து ஒரு சண்டை வலிக்கணும் அப்படின்ற ஒரு மூடோட தான் பேசிகிட்டு இருந்தாங்க.
அவங்க எக்காரணத்தை கொண்டு இந்த 10 ரூபா வாங்கிடக்கூடாது, முடிஞ்சால் சண்டை போட்டு அந்த 40 ரூபாய் அவன் திருப்பி கொடுத்துட்டு போகணுன்ற ஒரு மூடோட பேசுகிறாங்க. அண்ட் இன்னைக்கு ஷோவோட வந்து ரொம்ப அழகாக பேசி அண்ட் ரொம்ப க்யூட்டாக பேசி வந்து அந்த 10 ரூபா வந்துட்டு வாங்கினது இல்லாமல் அண்ட் இங்கே பேசிட்டு இங்கே எல்லார்ட்டேருந்து வந்து நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் மறந்துருச்சு, சங்கீதா. ஒரு சூப்பரான ப்ரைஸ் அண்ட் அவங்களுக்காக. அண்டு நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக பேசுனதுனால அண்ட் நம்மளோட ஷோவோட பேர் பல்பு பல்புன்றதுனால உங்களுக்கு சூப்பரான ஒரு பல்பு வந்து நாங்கள் கிஃப்ட் கொடுக்குறோம். ஸோ அடுத்து நம்ம ஷோவில் வந்து பார்க்குறது ஒரு 3 ஜென்டில்மேன்ஸ் வந்துடுறாங்க. அண்டு ஃபர்ஸ்ட் இருக்கவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சின்ன குழந்தையிலேருந்து டோரா பூஜி ஹாஸ்டல் வச்சுருவாங்க தெரியுமா, குழந்தைங்கலாம் பாஃப் கட்டிட்டு ஸ்கூலுக்கு போவோம் ஈன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு எப்படி சூப்பரே அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் வந்திருக்காரு. அவரை வந்து நாங்கள் பேசுறதுக்கு கூப்பிட்டோம். மனுஷன் பொம்பளை பிள்ளைகிட்ட நல்லா தான் பேசுகிறான், நம்ம கேட்டா தொட்டில் ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரியே பேசுறாரு. உங்க பேர் சொல்லுங்க. சுபாஷ். தம்பி யாரு? சனத்தவக்களை திருப்பி போட்டா மாதிரியே இருக்கா. பொங்கல் குமார். சுமாரா? சுபாஷ். சுபாஷ் என்ன பண்றீங்க? சுபாஷ் நின்னு பேசினுக்கிறேன் உங்ககிட்ட. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல, அம்மா காமெடி. சபா சிரிக்கணும். உங்க பேரு? என் பேரு பிரபாகரன். வந்துட்டாயா வைப்ரேஷன். பிரபாகரன் என்ன பண்றீங்க? பிரபாகரன் நானும் அவரை ஓட்டு நின்று இருக்கேன். புரியல. ஏய் அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண அவன் சிரிக்கிறான். ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. நீங்களும் அவர் கூட சேர்ந்து சும்மா தான் இருக்கீங்களா? எல்லாம் சும்மா இருக்கிற குரூப் போல. உங்க பேரு? ரஹ்மான். ரஹ்மான். வெறும் ரஹ்மானா ஏஆர் ரஹ்மானா? இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, கார்பெட் மண்டையா. ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் தானா? ஓகே. எது இசையில் எதுவும் ஆர்வம்? பாடல்கள்? காதல்ல ஆர்வம். ओ அப்படியா? காதல் ஆரம்பமா? நல்லா வருவ ராஜா. சரி, முதல்ல வந்து நான் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டுறேன். இந்த பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றாங்கல்ல, அது என்ன தலை அர்த்தமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எது அப்படி சொல்றாங்க? அம்மா சொல்ல ஆண்க வந்து அவ்வளோ வந்து பெண்ணுங்க மேலே இது சந்தேகப்பட மாட்டாங்க, பெண்ணு வந்து அவ்வளோ சந்தேகப்படுவாங்க. அதான் பெண் பூச்சி பின் பூச்சின்றாங்க. இது சூப்பர். அப்படி 1 மணிக்கு மேல பொட்டோட வீட்டுக்கு போனா எல்லா பொண்டாட்டியும் சந்தேகப்படும். நான் ஏன் 11 மணிக்கு பொட்டு விட போறேன்? நீ போனாலும் போவியே. நான் கடையில் இருக்கும்போது மூஞ்ச கழுவி பொட்டு வைக்க மாட்டேன். நான் வீட்டுக்கு நீ ஏன் மூஞ்ச கழுவி பொட்டு வைக்கணும்? நீ அவங்கள பையா இங்க எதனா ஒட்டி இருக்கும், குங்குமம் ஒட்டி இருக்கும், அந்த மாதிரிலாம் அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. தப்பு பண்ணியிருந்தா தான் 4வது பொண்ணை பெத்து போட்டிருப்பீங்களா? அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக வீட்டுக்கு போயிடணும். தப்பு பண்ணாதான் எதுக்கும் பயப்படணும், தப்பு பண்ணாத ஏன் பயப்படணும்? நீங்க மனிதனே உள்ள ஆளுங்க, ரொம்ப பாராட்டலாம். கரெக்டு தான், கரெக்டு தான். பெண் புத்தி பின் புத்திக்கும் தப்பு பண்ணுறதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை. தப்பு பண்ணாதான் பெண்ணு வந்து புத்தி கேட்டு போய் சந்தேகப்படிக்குது. அதுதான் வந்து பெண் புத்தி பின் புத்தின்றாங்க. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? ஸோ சந்தேகப்படுறதுக்கு பேர் தான் பெண் புத்தி பின் புத்தி. பெண்கள் மட்டும் தான் சந்தேகப்படுறாங்களா? ஆண்கள் சந்தேகப்படுறாங்க வர்றாங்களே, அதான் பெண் புத்தி பின் புத்தின்றாங்க. மூஞ்சா பாரு, நல்லா பபுள் கம் மெனு முட்டை விட்டா மாதிரி. பாவம். எதுவும் காலையில் எதுவும் சாப்பிட்டீங்களா? லைட்டா தொண்டில வலி. இவர் ஒருத்தருப்பா லைட்டா என்ன தொண்டையில ஆபரேஷனுங்கிறாருப்பா இவரு. நீங்க சொல்லுங்க. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றாங்க இல்லையா? இல்ல, அவங்க வந்து பெண்களை கேட்டா தான் தெரியும், எங்களை கேட்டா தெரியாது. நெக்கு சிரிப்பே வரல. நீங்க எப்படி பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்ல? இல்ல நான் எதுவும் கேட்கல ஜி, சத்தியமா எதுவும் கேட்கல ஜி. இல்ல பெண் புத்தி பின் புத்தி சொல்றாங்க இல்ல, அவங்களுக்கு கிட்ட தான் தெரியும். நம்ம வீட்டுல அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க. உங்களுக்கே 4 எப்படி இருந்தாலும் பொண்ணுங்க ஃப்ரெண்ட் இருக்கும், ஃப்ரெண்டுன்னு இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒய்ஃப் ஒரு வரப்போறவங்க ஒரு பெண். அதை வச்சு சொல்லுங்க. பெண்ணிட்ட தான் கேட்கணும்னு கிடையாது, யார்ட்டாலும் கேட்கலாம். எனக்கு தெரியலங்க. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிறண்டே கொண்டே அடிச்சுக்கணும். நீங்க வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், நான் வந்து உங்க ஆட்டோல ஏற ஒரு பேசஞ்சர், ஓகேங்களா? நீங்க எப்படி வேணாலும் பேசலாம். என்கிட்ட மீட்டருக்கு மேல ஒரு 10 ரூபாய் நீங்க காசு வாங்கலாம். நீங்க நல்லா பேசினா நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வேற கொடுப்பாங்க. பல்பு தானே? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓப்பனா உங்களுக்கு வேற கிஃப்ட், உங்க ஹேர் ஸ்டைலுக்கு வேற கிஃப்ட் கூட வரலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. எவ்வளோ பாச்சு? கரெக்டாக 1 நிமிஷம் தான் டைம், 1 நிமிஷம் நீங்க மேனேஜ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அந்த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எவ்வளோ பாச்சு? 50 ரூபா ஆயிடுச்சு. இந்த 50 ரூபாய் கிளம்பு. நம்ம 50 ரூபா கொடுக்குறேன். 50 ரூபாய் தானே கேட்டேன். அதெல்லாம் என்னப்பா இப்போ பெட்ரோல் எல்லாம் என்ன விற்குது? இப்போ வந்து 50 ரூபா கொடுக்குறேன். பெட்ரோல் விலை ஏறினா என்ன, ரேஷன் ஆயில் விலை ஏறினா அதெல்லாம் என்னால் கொடுக்க பார்த்து கொடுங்க ஜி, மீட்டருக்கு மேலே பார்த்துட்டேன். வேணா 4 ரூபா கொடுக்குறேன் தனியா. இதெல்லாம் இந்த காமெடிலாம் நல்லா இருக்கும். வண்டி என் கூட வந்து ஆட்டோ ஓட்டி பாரு, உனக்கு தெரியும். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? நான் ஏன் உன் கூட வந்து ஆட்டோ ஓட்டணும்? எனக்கு வேலை இல்லையா? நீங்களாம் வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டினா தான் தெரியும். அது ஒரு 10 ரூபா ஆட்டோ ஓட்டாம போ, அது பிரச்சனையே கிடையாது. மீட்டர் எவ்வளோ காட்டிருக்கு? 50 ரூபாய் தானே காட்டிருக்கு. அப்போ 50 ரூபாய் தானே கொடுக்குறேன். அப்புறம் என்ன? இப்போ நீ ஒரு பார்லர் போற, ஒரு பண்ற டாக்ஸ்லாம் வாங்குறாங்கன்னா உங்ககிட்ட டாக்ஸ் வாங்குற, நீயா பார்த்து நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன், ஆரம்பிச்சிட வேண்டியதான்.
ஏன்பா நீ வீல் சுத்துனது மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க காசு கேட்பியா? பார்த்து செய்யுங்க ஜி சும்மா காசு செய்யற அளவுக்கு நான் செஞ்சிருக்க மாட்டேனா? செய்யலாம் முடியாது. 50 ரூபாய் நீ கேட்ட, ஏறும் போதே நான் கேட்டேன் 50 ரூபாய் கேட்டேன், 50 ரூபாய் கொடுத்துட்டேன். அப்புறம் அதிகமாக என்ன வேணும்? பார்த்து செய்ப்பா, பெட்ரோல் எல்லாம் என்ன விற்கிது, நீ வேற பெட்ரோல் விலை மீட்டர் எவ்வளோ கட்டுறதானே கொடுத்துக்கிறேன். அப்புறம் பெட்ரோல் என்ன உனக்கு மட்டுமா, உன் வண்டிக்கு மட்டுமா பெட்ரோல் போடுறேன்? கராரெல்லாம் பேசினா உன்னை இறக்கி விட்டு இங்கே போய் நான் இறங்கின பிறகு தானே உன்ட்டே காசு கேட்குறேன். அப்புறம் என்ன இந்த மாதிரிலாம் பேசினா நீ உன்னை ஒரு ஆட்டோக்காரன் கூட ஏற்ற மாட்டேன். ஆமா ஆமா இது வச்சிருக்காரு கிங் பிக்சர் ஏர்லைன்ஸ், இதுல நீ ஏத்தின்னு வேற அதில் தானே கை போட்டு ஏறினேன். அப்புறம் ஏன் ஏறினேன்? ஏன்னா ரெண்டு ஏறியோன்னு உள்ள பிடிச்சி தள்ளி நான் உன்னை ஏறினா நீ ஏறிடுவியா எங்க கூட? ஆமா ஏறிடுவேன். ஏற சொல்றியா? ஏறினா ஏறிவியா? நீ 50 ரூபாய் கேட்டா 50 ரூபாய் கொடுத்த உன்ட்ட சும்மாலாம் பேச முடியாது, வேலை. சரி உன்னை பார்த்தா ரொம்ப பேஷண்ட் மாதிரி தருது, நானே உனக்கு 50 ரூபாய் கொடுக்குறேன். முதல்ல போய் டாக்டருக்கு போயிட்டு வா. நீங்க சொல்லுங்க. அவரை மாதிரி பேசக்கூடாது, டீசெண்டா பேசி அந்த 10 ரூபாய் வாங்கிடணும். நீங்க எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் கூட வாங்கலாம், அது உங்க டேலண்ட். ஓகேவா? எவ்வளோ பாச்சு? 50 ரூபா ஆச்சு சார். 50 ரூபாய் சார். 50 ரூபா தான். அது தொலை கூட்டின்னு வந்து எதனா பார்த்து போட்டு கொடுங்க சார். நான் பார்த்து போட்டுக்கலாம். இல்லைப்பா கரெக்டாக அதில் இருக்க தானே சார். எவ்வளோ செலவு பண்ணி ஒரு 10 ரூபா கோசம் இல்லை உங்களுக்கு 10 ரூபா கொடுக்கறதுனால அந்த 10 ரூபா எடுத்து போனால் வீட்டில் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எதனா வாங்கி அந்த 10 ரூபா கொடுத்து எங்கள் வீட்டில் எங்கள் பொண்டாட்டி பிள்ளை இருக்குங்க சார். இந்த வியாக்கியானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் ஏன் வாங்கி தரணும், நீ தானே வாங்கி தரணும். பார்த்து போட்டு கொடுங்க சார். என்ன சார் அவ்வளோ தொலை வந்து பார்த்து டீசெண்டாக இருந்து ஷூலாம் அப்படி வேறு பேசிட்டியா? 10 ரூபா போ. மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? என்ன பார்த்து டீசெண்ட் வேறு சொல்லிட்டேன். நல்லா இரு, குடும்பத்தோட ஜாலியாக இரு. ஐயோ இந்த பையனா? நீங்கள் சொல்லுங்கள். ஆட்டோ டிரைவர். இப்போ நான் தான் ஆட்டோ டிரைவர். ஓகேவா? நான் தான் உங்கள்கிட்ட 10 ரூபாய் கேட்க போகிறேன். நீங்கள் எனக்கு காசு கொடுக்கணும். 50 ரூபாய் ஆச்சு. இந்தாங்க. என்ன கை கொடுக்குறியா? 50 ரூபா கொடுத்தேன். 50 ரூபா கேட்டேன். எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் கொடுத்துன்னு போ. 50 ரூபா தானே என் மீட்டர்ல இருக்கு. 50 ரூபா தான். மீட்டர்ல 50 ரூபாய் இருக்குது. ஒன்று தூக்கின்னு வந்தல, சும்மா தூக்கின்னு வந்தேன். ஆட்டோ தானே தூக்கின்னு வந்துச்சு. ஆட்டோக்கு 50 ரூபா. அப்போ ஆட்டோ மேலே 50 ரூபாய் 10 ரூபாய் வச்சுட்டு போ. யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. 50 ரூபா வச்சது ஆட்டோ. எல்லாம் ஆட்டோல ஏத்துறதே பெருசு தெரியுமா? நான் ஏத்த சொன்னேனா? நீ தானே வந்து ஏறி உட்கார்ந்து. நான் கை காட்டினா நீங்க வந்து நின்னீங்க. அப்புறம் நீ கை காட்டினா வராம இருக்குங்க. அதுவா? நீ 10 ரூபா வச்சு இடத்த காலி பண்ணி. நீ 50 ரூபா மீட்டர்ல 50 ரூபா போட்டு. மீட்டர்ல 50 ரூபா போட்டிருக்கோம். அது வந்து ஓடல மீட்டர். நேத்து ஓடுனது அப்படியே நிக்குது பாரு. அது அப்படியே மீட்டர் டேமேஜ் ஆனா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண. என் கையில கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நீங்க ஏறும் போது என்ன சொன்னீங்க? ஏறும் போது வா பாத்துக்கலான்னு. வா பாத்துக்கலாம். 50 ரூபா மீட்டர்ல கட்டிச்சு 50 ரூபா எடுத்து கொடுத்துட்டேன். சரி எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்துருப்போம். வச்சு என்ன சார் பண்ண போறீங்க? நாங்க இருந்தா நாங்க 1000 வேலை இருக்கும் எங்களுக்கு. 10 ரூபா வச்சு 1000 வேலை செய்வே. நீ அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். ஒரே ஒரு வாக்கியம் ஒன்று சொல்லுவேன். அந்த வாக்கியத்தை வந்து நீங்கள் அப்படியே திருப்பி சொல்லணும். ஓகேங்களா? ஈஸியாக தான் இருக்கும். 2 தடவை ஸ்பீடாக சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து அந்த பிரைஸ் கிடையாது, நான் ஏற்பாடு பண்ணுறேன் பர்சனல். ஓகேங்களா? ஓகே. லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல், நார்ன ஈரல். லாரி நிறைய ஈரல், அது 4 ஈரல் வந்து நாரில் ஈரல். ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது. சேர்த்து சொல்லணும் பாருங்க. லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் நாரில் ஈரல். 2 தடவை சொல்லணும் கண்டினியூஸா. லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் வந்து நாரின ஈரல். மந்தெல்லாம் ஏன் சேர்ந்ததுப்பா? சரி லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் நாந்த ஈரல். நாந்த ஈரலா? நாரின ஈரல். ஏதோ சொல்லு, வாய்க்கு வந்து சொல்லிவிடு. நீங்கள் சொல்லுங்கள். அதே தான். திக்காமல் திணறாமல் ஸ்பீடாக சொல்லணும். கரெக்டாக என்னன்னு சார் சொல்லணும்? லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல், நார்ன ஈரல். லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல், 4 ஈரல். எத்தனை 4 ஈரல்? 8 ஈரலா மொத்தம்? லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல், நார்ன ஈரல். லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல், நார்ல ஈரல். லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல், 4 ஈரல். ஐயோ 4 கால்ன்றியே. லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல், நார்ன ஈரல். லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல், நார்ல ஈரல். வாழைப்பழம் சொல்லுங்க. வாழைப்பழம். ரொம்ப அது இன்னொரு தடவை. லாஸ்ட் சான்ஸ், ஃபைனல் சான்ஸ். லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல், நார்ன ஈரல். லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல், நார்ல ஈரல். வாய் அசைதே இல்லை, மண்டை மட்டும் நல்லா அசையுது. லாரி நிறைய ஈரல், 4 ஈரல். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த ஷோவில் வந்து அந்த 3 பேர் வந்து பயங்கரமாக பேசினாலும் அண்ட் இன்னைக்கு வந்து நல்லா பேசுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் எவ்வளோ தான் பேசினாலும் அண்ட் நல்லா பேசுனதுன்னா நம்ம அண்ணன் மட்டும்தான். அதில் வாங்க
எதுக்கு எடுத்தாலும் சரி ஏன் பைப்பில் தண்ணி இல்லைன்னா எனக்கு தொண்டையில் ஆப்ரேஷன் அப்படின்னாரு. ஏன் பேச மாட்டேன்னா அதுக்கு எனக்கு தொண்டையில் ஆப்ரேஷன் அப்படின்னாரு. ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே பாவம். அண்ட் எவ்வளோ குடும்ப கஷ்டம் இருந்தாலும் அன்றைக்கி வந்து நம்மகிட்ட நல்லா பேசுனீங்க. ஜென்ரலாக வந்து ஒரு பாடல், ஏன்னா இந்த வாய்ஸ்லேருந்து இந்த தொண்டையிலேருந்து ஒரு பாடல் கேட்கணும். பாடு பாட்டு கேட்டு தலையே அடுத்த வரி 3 பேரும். நீங்க 2 லைன் தான் சொன்னீங்க, 2 லைன் மேலேயே பாட்டேன் நான். இது பாட்டா? ஆமா ஜி. இல்லை நீ பாடினது பாட்டா? ஆமா ஜி, நீங்க 2 லைன் கேட்டீங்க. பாட்டு தானே. சரி ஓகே. வந்து சிறப்பாக பாடிய அண்ணன் பேர் என்ன? சுபாஷ். சுபாஷ் அண்ணனுக்காக சபா சொல்லி ஒரு சூப்பரான கம்பெனி வழங்கக்கூடும் ஒரு அதிசய பொருள் பல்பு பிடிங்க. ஸோ அது வந்து நம்ம ஐடி சார்பாக அண்ணனுக்கு கொடுத்துட்டோம். அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய பல்ப் வாங்கினதுனால அண்ட் இன்னைக்கு நல்லா பேசுறது அண்ணன் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். இவ்வளோ நேரம் செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்தால் நம்ம பல்பபிள் ஷோட அண்ட் எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ நம்ம கடைசி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மால்லே வந்து ஒரு சூப்பரான தேட்டர் இருக்குது. அண்ட் அந்த தேட்டரில் தான் இருக்கும். இந்த ஒருத்தர் வந்து அவங்க கூட படத்துக்கு போகிறது ரெடி ஆகிட்டாரு. நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம தனியாக தான் அந்த படத்துக்கு போய் ஆகணும். ஸோ நான் வந்து அப்படியே படத்துக்கு போகிறேன். அண்ட் என்ன படத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தலை படம் வர்ற மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு திரும்பவே முடியல. நான் வேறு ஏதாவது ஒரு இங்கிலீஷ் படத்துக்காவது போயிடுறேன். அந்த படத்தையும் குறிப்பிட்டு சொல்லுங்க, பொதுவாக சொல்லுங்க. யார் அந்த படத்தில் போக முடியாது? காட்டு விலங்கா? அந்த படத்தில் போக முடியாது. ஒரு தடவை பார்த்ததே போதும். பை பை பை, டேக் கேர். நான் டிக்கெட் எடுத்து நான் கிளம்புறேன்.